ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ட்ராவல் vlog தான். வாங்க இன்றைக்கி எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஸ்லேயே போகலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சோமனூர் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் வந்துட்டாங்க, பஸ்ஸும் ஏறியாச்சு. இந்த பஸ்ஸில் போகிறக்கே ஜாலியாக இருக்கும். ஒரு ட்ரெயினில் போகிற மாதிரி இருக்கும், நல்லா பெருசாக அப் அண்ட் டவுனாக இருக்கும். போகிற வழியில் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர் போகிற வழியில் இந்த பொம்மை இதெல்லாம் வந்து ஸ்ட்ரீட்டில் போட்டு விற்றுட்ருப்பாங்க ரோட்டோரத்தில். நல்லாயிருக்கும் பார்க்குறக்கே. ஆனால் என்ன, பைக்கில் வந்தால் எதாவது வாங்கிட்டு வரலாம், அதனால் சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். நாங்கள் எப்போவுமே போகிறது இந்த இடத்துக்கு தான், அதனால் பார்த்துட்டு பைக்கில் வரும்போது கண்டிப்பாக வரணும்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டும் ரீச் பண்ணியாச்சு. வந்த உடனேயுமே சரி பஸ் எடுக்க போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் சிவா தான் போயிருந்தோம். எப்போவுமே சிவாக்கு போவோம். சரி இந்த டைம் வந்து இங்கே போகலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஆல்ரெடி மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருந்தோம். சரி வந்தோடனே ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா நாங்கள் வந்ததே வந்து ஒரு 12:30 ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் ஆனால் பிரியாணி மட்டும்தான் இருந்ததுன்னு சொன்னதுனால 2 பிளேட் மட்டும் வாங்கி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதை அப்படியே எடுத்துக்கோ. இந்த ட்ரெஸ் வந்துட்டு 450 தான் வந்தது. சரி ஓகே இது வாங்கலான்னு சொல்லி பார்த்தேன். கொஞ்சம் கிராண்டாகவும் இருந்தது, கம்மி ரேட்டாகவும் இருக்குதுன்னு பார்த்தா, பட் ஆனால் கையெல்லாம் ரொம்ப குத்துது, உள்ள லைனிங் கொடுக்கல. சரி இது வந்து சும்மா நார்மலாக சிம்பிளாக இருந்ததா, அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இது ஒன்று எடுத்திருந்தேன். எனக்கு எடுத்ததுக்கப்புறம் சரி அவருக்கும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். மேட்சிங்காக எடுக்கலான்னு பார்த்தோம், பட் செட் ஆகலை. அப்புறம் அவருக்கு இந்த ஷர்ட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கள் அம்மாவுக்கு போய் எடுத்துகிட்டு இருந்தோம். இது நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இதுவும் எடுத்துட்டோம். பார்க்குறக்கே ஒரு மாதிரி யூனிக்காக இருந்தது கலரும், அதனால். கலர் ஓகேவா? அதெல்லாம் இதோட ஒன்றா போடணும், ரேட்டு மட்டும் தனியாக தெரியணும். இந்த 3 மட்டும் 5000. நம்ம போயிட்டு வந்தது அப்படிடி, காலையில் எப்போ போனது? வெளுத்து கட்டிட்டு இருக்காரு வீடியோ ஆன கட்டாயிருச்சு. சொல்லி போட்டா விட்டு வச்சிருவாளோ. வீடியோவே எடுக்கல தம்பி. ஓடிட்டு தான் அந்த கிரீன் கலர் சாரி எடு. எவரடிங்க தான் விளையாட்டு பொறுமை பற்றாமல் பஸ்லேயே உட்காந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம், சோமனூர். அங்கே வந்துட்டு டீ வச்சு குடிச்சிட்டு, காலையில் அவங்க எக் ரைஸ் செஞ்சுருப்பாங்களாட்டிருக்கு, ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு அது போட்டு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்தாங்க. போட்டு சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். சரி ஓகே மதியம் கொஞ்சம் தான் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். என் தம்பிக்கு எடுத்து காமிச்சிட்டு இருந்தோம், நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மதியம் அங்கே வந்து நாங்கள் அந்த போண்டாலாம் சாப்பிட்டோம்ல, ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதுனால அந்த சட்னி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்கக்கிட்ட டிப்ஸ் கேட்டுட்டு வந்து அந்த மாதிரியே பண்ணிட்டு போயிட்டா எனக்கு வேலை முடிஞ்சிடும், வீட்டுக்கு போய் ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து சட்னியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் அமிச்சி வீட்டுக்கு வந்துட்டு
சரியான மழை, நல்லா லாக் ஆகிட்டேன். சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் பெரியம்மா வந்து ரெயின் கோட் எடுத்து கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு போட்டுட்டு வந்துட்டேன். இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். ஆனால் எங்கள் ஊரில் மட்டும்தான் மழை பெஞ்சது, அதுக்கப்புறம் எங்கேயுமே மழை வரவே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.